அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, எப்படி ஃபண்ட் வருது, அது மட்டும் இல்லாம என்ன பிரிவு, என்ன ஜமாத், என்ன மத்ஹப், இவங்க யாரு, தௌஹீத் ஜமாத்தா, தப்லீக் ஜமாத்தா, ஜமாத்தே இஸ்லாமா, இஹ்வானுல் முஸ்லிமா, முஜாஹிதீன்களா, இல்லாட்டி இந்த காதியானியா, சியாவா, சுன்னியா, யார் இவங்க? ஸோ புல்டசாஃப்ட் வந்து ஒரு அகாடமி, சரியா? இவன் என்னடா லாய்க்கா இல்லாம புல்டசாஃப்ட சொல்றான்னு யோசிக்க வேணாம், நான் சொல்றேன், சரியா? புல்டசாஃப்ட் வந்து ஒரு அகாடமி. அது அகாடமிக்கு முன்னால அது ஒரு கம்பெனி. அது ஒரு ஐடி கம்பெனி. அந்த ஐடி கம்பெனில சாஃப்ட்வேர்ஸ், வெப்சைட்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ற. ஸோ புல்டசாஃப்ட் ஒரு மல்டி சர்வீசிங் கம்பெனி, சரியா? ஒரு சர்வீஸ் மட்டும் இல்ல, ஒரு கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ற எப்படி, புதுசா ஒரு மதரசா ஸ்டார்ட் பண்ற எப்படி, புதுசா ஒரு ஸ்கூல், இன்ஸ்டிடியூட், கேம்பஸ், எஜுகேஷன் ரிலேட்டடா எல்லாமே வழிகாட்டல வழங்குறது. யாராச்சும் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணும், பின்னுக்கு இருந்து சொல்லி தரணும். அப்பதான் கொண்டு போவேலன்ற கொள்ள அதை காட்டுறது பில்டர்ஸ் தான். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஸோ இதுல வர வருமானம் 80% ஆஃப் த வருமானம் எஜுகேஷனுக்கு தான் ஃபண்ட் ஆகுது. எஜுகேஷனா ஸ்டூடெண்ட்ஸுக்கே தான் போகுது. அப்படின்னு சொல்லுறது தான் புல்டசாஃப்ட் அகாடமி. இன்னைக்கு ஸ்ரீலங்கால அநேகமான ஸ்கூல்கள்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்கள்ல இலவசமா கல்வியை வழங்கி கொண்டு தான் இருக்கு. ஸோ அதாவது அதே புல்டசாஃப்ட் 2022 சம்திங் சில வீடியோஸ் ரிலீஸ் பண்றாங்க. எப்படின்னு சொன்னா, பெண்கள் எப்படி நம்ம மொபைல் போனை வச்சுக்கொண்டு சேஃப்டி ஆகிறது, அதுல பாரதூரம் என்ன, அது கொஞ்சம் பொறுமையா கையாளுங்க அப்படின்றது ரிலீஸ் பண்ண அப்புறமா ஆல்ரெடி அந்த ஒரு கோர்ஸை படிச்சு கொண்டிருக்கிறாங்க. 25,000 அந்த டைம்ல 25,000 மாணவர்கள் ஒரே டைம்ல, ஒரே பேட்ச்ல, ஒரே கிளாஸ்ல 25,000 மாணவர்கள் அந்த குரூப்ல ஷேர் பண்றாங்க வீடியோஸ். எப்படி கேர்ள்ஸ் சேஃப்டி ஆகிக்கணும். அதுக்கப்புறமா அது ஷேர் ஆகி, அது வைரல் ஆகி நிறைய பேர் வந்து கண்டாக்ட் பண்றாங்க. இப்படிதான் எங்களுக்கும் இப்படி நடந்துக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாலஸ்தீனை பார்த்திப்போம். அதை விட கொடூரமான விஷயங்கள் என்னடா அப்பா அப்படி சொல்றேன்னு சொன்னா, அதுதான் பெண்கள் பலர் இச்சைக்காக சூறையாடப்படுவது, இல்லைங்களா? அப்படின்னு சொன்னா, இப்போ தன் தங்கச்சியே கற்பழித்த அண்ணன் நானா, தன் மகளோட தவறா இருந்த தந்தை, அது மட்டும் இல்லாம லவ்னு பேர்ல, லவ் என்ற பெயர்ல அவன் அந்த கேர்ள்ட அடுத்த பார்ட்னர் என்னெல்லாம் தவறா பண்ணிக்கிறாங்க அப்படின்றதும், அதை பார்த்து அவங்க தந்தை, அவன் அதாவது வாப்பா, அவங்களோட புலம்பல்கள், உளறல்கள், கதறல்கள் என்று பார்த்தா அநேகமா வாரது ஒரு பெண்ணை சூழ நடக்கிற விஷயங்கள் தான். எனக்கு இப்படி நடந்துருச்சு, நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், ஆனா அவன் என்ன இப்படி எல்லாம் மிரட்டுறான், போட்டோஸ் கேட்டான், இப்போ வீடியோ கால் போட்டோஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு என்ன மிரட்டுறான் அப்படின்னு வர அநேகமான விஷயங்கள்ல இருந்து, இவன் என் மகளுக்கு இப்படி பண்ணிட்டான், இவன் எங்கட தாத்தாக்கு இப்படி பண்ணிட்டாங்க, தங்கச்சிக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு அநேகமா வார மெசேஜ் சும்மா நூற்றுக்கணக்கான இல்ல ஆயிரக்கணக்கான கோல்ஸ். ஸோ அதனால அந்த புல்டர்ஸ் ஆஃப் அகாடமி ஸ்தம்பிச்சு 2 வருஷமா அதை நடத்தவே இல்லை. அந்த கோர்ஸை 2 வருஷமா நடத்தவே இல்லாத ரீசன். ஏன் ரீசன்னா அவ்வளோ கோல்ஸ், அந்த கோல்ஸ் அண்ட் அவ்வளோ மெசேஜஸ் அவ்வளோ வந்ததுனால தான் அதை கேட்கவே இல்லை. மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டேன் நானே அதில் கேட்டு. டிப்ரெஷன் சொல்லுவோம், நல்லா விளங்கிக்கோங்க. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் ஆகிலும் இல்லாட்டி சைபர் சேஃப்டி கோர்ஸ் ஆகிலும் நடத்தவே முடியாம ஸ்டாப் பண்ணி வச்ச ரீசன் அவ்வளோ பேட்ட மெசேஜ், அவ்வளோ பேட்ட கோல்ஸ். அப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சா, நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சாதாரண ஒரு பையனா, ஒரு பொடியனா இருந்தா என்ன பண்ணலாம்? ஒண்ணு, ஒரு பிரச்சனைகளுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு இப்ப ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அவங்கள காப்பாத்துறதை விட இந்த பிரச்சனைக்கு வரப்படாது அவங்க வார நினைக்கிறவங்க அடுத்த கூட்டத்தை காப்பாற்றணுன்றதும் ஒரு இதுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, வாரங்களையும் காப்பாற்றணுன்றது. அப்ப இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா அறியாமன்ற உண்டு. அதாவது
முஸ்லீம் பெண்கள் எடுத்தோம்னு சொன்னா நான் மெயின்லி முஸ்லீம் பெண்களை கொண்டு வரேன். ஏன்னா அந்நிய மதத்தை விட முஸ்லீம் பெண்களுக்கு தான் ஓவர் ஆகுது மடத்தனம் இல்லைங்களா? மடத்தனம்ன்ற ஒன்று. ஏன்னா எங்களுக்கு கால் பண்ணி இந்த லாய்க்கால இப்ப இவங்களே நிறைய பேர் சிலவங்க வாய்ஸ் நோட்டுகள் போடுவாங்க சில குரூப் எல்லாம், நாங்க படிச்சில்ல நாங்க தோது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு. அவங்களே தோதுன்னு ஒத்துக்கொள்ற ஒரு சமூகம் இருக்குமே ஆனால், ஒரு சமூகம் இக்காலத்தில் இருக்குமே ஆனால் அது முஸ்லிம் சமூகமா தான் கருதப்படும். ஏன்னா படிப்பறிவு குறைஞ்சிட்டு வருது முஸ்லிம்கள்ட, அந்நிய படிப்பறிவு கூடிட்டு வருது. இப்ப இந்தியா ஹிந்துக்கள் எடுத்தாலும் சரி, இப்ப தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க, அதாவது கீழ் ஜாதியினர். நான் யாரையும் குத்தம் சொல்லல, அந்த கீழ் ஜாதியினர் கூட இப்ப படிச்சு முன்னுக்கு வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. நான் யாரையும் தாழ்த்து பேசுறேன், நான் சொல்றேன் தாழ்த்தப்பட்டு இந்தவங்களே படிச்சு முன்னுக்கு வரப்போல நல்லா சிறந்து விளங்கிய ஒரு சமூகம் தாழ்த்தப்பட்டு கொண்டு போகுது. எல்லா இடமும் அடி வாங்கி கொண்டு போகுது. எங்கேயும் அடிக்கிறாங்க. இந்தியால இந்த வகுப்பு சட்டம் அதுல இப்ப பிரச்சனை. இப்போ நான் இந்தியாவை சேர்த்து தான் சொல்றேன். பாகிஸ்தான்ல பிரச்சனை, பங்களாதேஷ், இந்தோனேஷியா, மால்டீவ், ஸ்ரீலங்கா, எங்கேண்டாலும் அடிபடுற ஒரு சமூகம் இன்னைக்கு முஸ்லீமா தான் காணப்படுது. இது ஏன்னு ஒரு தீசிஸ், ஒரு ஆய்வும் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மடத்தனம் ஒரு பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணுது. ஏன் மடத்தனம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட மார்க் அறிவும் இல்லை, பொது அறிவும் இல்லை, உலக அறிவும் இல்லை. ஏதோ கட்டுக்கதைகளை தான் நம்பிக்கிறோம். என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு கட்டுக்கதைன்னா எங்கட மௌலவி இதை சொல்லி தந்தாங்க, எங்கட ஒஸ்தாத் இதை சொல்லி தந்தா, நான் படிச்ச மதரசால இப்படிதான் படிச்சேன், ஒரு புக்ல இப்படிதான் போட்டுச்சு, ஏதோ ஒரு கிதாப்ல இப்படிதான் இருந்துச்சின்னு அறகுறையான இன்ஃபர்மேஷன் எதை உருவாக்குது அப்படின்னு சொன்னா ஒரு இர்ரெலவென்ட் சொசைட்டியா அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவோம், ஒரு பொருத்தியான ஒரு அறிவு இல்லாத அறிவின்மையான ஒரு சமூகத்தை உருவாகுது இல்லைங்களா? இப்ப நாங்க ஒரு பயானாய்களும் ஒரு கருத்தாய்களும் ஒரு சமூகத்துக்கு கொண்டு முன்னைகளை ஆதாரம்னு ஒன்று தேவை. உண்மைதானே? என்ன தேவை? ஆதாரம்னு தேவை. அந்த ஆதாரம் ஈகிதான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா நிறைய பயானை நாங்க பார்த்திப்போம், ஒரு ரிவாயத்துல வருதுன்னு அப்படி சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு ஹதீஸ்ல இருக்குது, இல்லாட்டி புகாரி முஸ்லீம். அப்ப அந்த உண்மைக்குமே அந்த புகாரி முஸ்லீம் இல்லாட்டி ஒரு ரிவாயத்தை எந்த ரிவாயத்துன்னு பார்த்தான்னு சொன்னா அந்த ரிவாயத்துல எங்க ஈக்குது எப்படி ஈக்குன்னு தேடி பார்த்தோம்னு சொன்னா இருக்காது. எங்கேயோ படிச்ச ஞாபகம் இருக்குது, எங்களோட ஒஸ்தா சொன்னதா ஒரு ஞாபகம், இல்லாட்டி என்ன கூட இந்த பொடிய சொன்ன ஒரு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஏதோ ஒரு ஏனோ தானோ அடிச்சு விடுற இடங்களும் நிறைய இது. அது நாம சொல்லல. ஒரு முஅல்லிமா, ஒரு ஆலிமா, ஒரு முஅல்லிமாவா, ஒரு ஒஸ்தாதா ஒரு விஷயத்த நாங்க வெளியே போடல, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நாங்க சும்மா வாய்க்கு வந்துட்டு ஒரு ஞாபகத்தை வச்சுட்டு சொல்லிட்டோன்ற பட்சத்துல கேட்கிறவன் அதை டீப்பா உள்வாங்கலாம். ஏன்னா அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாம ஒரு ஆலிமா இல்லாட்டி ஒரு ஒரு முஅல்லிம், உஸ்தாத் எல்லாம் உண்டுதான், மௌலவி எல்லாம் உண்டுதான், ஒரு கேட்டகரி தான், ஒரு டீச்சர் சரி அப்படின்னு எடுப்போம். அப்படியா ஒரு விஷயத்த சொல்லக்கொள்ள அவன் உள்வாங்குறான் டீப்பா. அப்போ நாங்க சொல்லக்கூடிய தகவல் ஒன்னாவது ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்றோம், அதை சொன்னாம கேட்கிற எப்படின்னா ஏதோ ஒரு இதுல கேட்டுக்கொண்ட அப்புறமா என்ன நடக்குது, தப்பான விஷயம் உள்வாங்கப்படுது. ஒருத்தருக்கு உள்வாங்கினா பரவாயில்ல, நிறைய பேருக்கு உள்வாங்கப்பட்டு ஒரு தவறான வழிகாட்டல் போயிட்டு சேருது. இது ஆலிம்கள் முஅல்லிம்கள் செய்யற ஒரு பெரிய ஒரு தப்பு தான் சரிங்களா? அல்லாஹ் இல்ல, எல்லாரும் தவறு இழைப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்த ஒரு ஆலிம் ஸ்ரீலங்காலயோ இந்த உலகத்திலயோ இப்ப இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையே சைத்தான் கெடுத்தான்றப்போ அவ்வளோ அத்தாட்சிகள், அவ்வளோ ஆதாரங்கள், அல்லாஹ் அவ்வளோ சொல்லியும் அதை கூட புறக்கணிச்சு சைத்தாண்ட பேச்ச கேட்க வச்சான்னா சைத்தான் எல்லா ஆலிம்களையும் கெடுக்கிறதும் பிரச்சனை இல்லை அவனுக்கு. அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா நான் இங்க சொல்ல வரல. ஆனா இப்படி நடந்ததுனால சில இடத்துல இப்படி நடந்ததுனாலன்னா அப்போ அப்படி என்ன உதாரணம்னா துன்யாவுடைய அறிவு தேவையில்ல, மார்க்க அறிவு தேவைன்னு நிறைய பழங்காலத்து மக்கள் சொன்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அததான் சொல்ல வரேன். எல்லா ஹதீஸ் எல்லாம் அதாண்டா கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் வரும் தான். ஆனா இங்க நடந்த மெயின் மிஸ்டேக், துன்யாவோட அறிவு எங்களுக்கு தேவையில்லை, மார்க்க அறிவு இருந்தா போதும் அப்படின்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு பாலஸ்தீன்ல ஒவ்வொரு மக்களும் மௌத்த ஆகி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பங்களாதேஷ்ல அடி வாங்குற ரீசனுமா தான், பாகிஸ்தான்ல அடி வாங்குற ரீசனுமா தான், ஏன் ஸ்ரீலங்கால அடி வாங்குற திகனி ஆகிகளும் அலுத்கமி ஆகிகளும் அடி வாங்குற ரீசனும் அதுதான். இன்னைக்கு ரோட்ல கூட
எப்படி சொல்ற? போற இடமெல்லாம் அடி வாங்குற ரீசனும் அதான். இது இப்போ லேட்டஸ்டா வந்த நியூஸ் வந்து போடுறேன் பாருங்க. எங்கேயும் அடி வாங்குற மெயின் ரீசன் அந்த சொல்ல வெளியே வந்த இடம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ தாபீன்களோ தாபீன்களோ சஹாபாக்களோ குலஃபாவு ராஷிதீன்களோ யாரா வேணாய்களும் ஏழையா வாழ இல்ல. கவர்னர்ல அப்பாயிண்ட் பண்ண யாருமே ஏழைகள் இல்ல. இஸ்லாத்தை கொடிய தலைமை தாங்கின யாருமே ஏழைகள் இல்ல. இன்னைக்கு நாம ஹதீஸ்ல பார்க்கக்கூடிய நமக்கு ஞாபகம் வைக்கக்கூடிய சஹாபிகளோட பேர்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நீங்க 10 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச 10 சஹாபியோட பேர் எழுதிங்கன்னு சொன்னா அந்த 10 சஹாபியும் ஏழை இல்ல, வறுமையில வாழல்ல, யார்ட்டையும் கை ஏந்தல்ல, ஹதியா கேட்கல்ல, பிச்சை கேட்கவும் இல்ல, ஃபக்கீரும் இல்ல, மிஸ்கீனும் இல்ல. அவங்க ஏழையா வாழ இல்ல. முஸ்லிம்கள் எப்பவுமே ஏழை இல்ல. சஹாபிகளை பார்த்தோம்னு சொன்னா சஹாபியோட வரலாறு சரியா தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில ஃபக்கீர் மிஸ்கீன்களை தவிர ஏனைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அறிவிச்சதோ அநேகமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இந்த முக்காவாசில 99% ஆஃப் த பேர் ஏழை இல்ல. விளங்கினா அவங்க எளிமையாயிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியா பட்னியா வயித்த கட்டி கொண்டிருந்தது அல்லாட சோதனை எனக்கு இறங்கிச்சு. ஏன் மக்கா விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க அன்னைக்கு காஃபிர்கள் அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான். அதை தவிர செல்வமும் தங்கம் வைடூரியம் இது எல்லாமே கொட்டி கால் அடியில கொட்டி கிடந்துச்சு. உமர் அலியோட ஆட்சியை பார்த்திப்போம், தங்கம் வைடூரியம் எல்லாம் கொட்டி கிடந்துச்சு. ஆனா அவங்க எளிமையாயிருந்தாங்க. ஆனா நாங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் தெரியுமா? உமர் அலில அவனும் ஏழை ஆயிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ உமர் அலியோ அபூபக்கரோ யாரும் ஏழை ஆகல, எளிமையாயிருந்தாங்க. டிஃபரெண்ட் இது. இந்த டிஃபரெண்ட்டை யாரும் சொல்லி கொடுக்க இல்லை. எளிமை வேற, ஏழைன்னு சொல்லக்கூடிய விஷயம் வேற. ஏழை ஈக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது கடைசியில ஒரு முர்த்ததா போயிட்டும் அமையலாம், அது ஒரு குஃபுர்ல போயிட்டும் அமையலாம் அப்படின்னு எச்சரிச்சா எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறாங்க. அவங்க சரியாதான் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கான ஹதீஸ்களும் இருக்குது. ஏன்னா நாங்க சோம்பரத்தனம், நீங்க மிச்சம் பேரை பாவம் சோம்பரத்தை வந்து மார்க்கத்துல காட்டிட்டு அஸ்தஃபுல்லா சல்லி இன்றைக்கு வரும், துன்யாக்கு எனக்கு சல்லி, ஆஹிராக்கு சல்லி தேவையில்ல, சல்லி இந்த ஒன்றுமில்லை அப்படின்னு அந்த சல்லிய வெறுத்தப்புறமா என்ன நடக்கும்னா புள்ள எப்படி படிப்பான்? இப்ப உங்களுக்கு ஒரு பிள்ளைக்குன்னா அவனை படிக்க வைக்கணும்னு கொள்ள அவனுக்கு சொல்ற ஒன்னாவது வார்த்தை என்ன தெரியுமா? சல்லி முக்கியம் இல்லை அப்படின்ற கொள்ள அவனுக்கு சல்லி முக்கியம் இல்லைன்றப்போ அவன் ஏன் சம்பாதிக்கணும்னு நினைக்கணும், அவன் ஏன் நல்லா வரணும்னு நினைக்கணும், அவன் ஏன் நல்ல இடத்துக்கு போகணும்னு நினைக்கணும். அவன் அப்படி நினைக்காதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா படிக்கிறதையும் விட்டுட்டான், படிக்கவும் தேவையில்ல. இல்லைங்கண்ணா? அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சம்பாதிக்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் வரணும்னா சல்லின்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கப்படணும். வறுமை நீங்கணும். ஏழையிலிருந்து ஒரு நடுத்தரம், ஏழை பணக்காரனுக்கு நடுவுல ஒரு இடம் முடியுது. அந்த நடுத்தர மிடில் கிளாஸ்ல சரி நாம ஈக்கணும்ன்ற இல்ல, ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். உம்மா வாப்பாவை ஹஜ்ஜி கூட்டு போற ஒரு புள்ளைய வளர்க்கணுமா? இல்லைன்னா யாரு ஒரு செருப்பு கடையிலயோ இல்லாட்டி சிமிதி கடையிலயோ மூட்டை தூக்குற ஒரு பொடியனை தான் நீங்க பெத்து வளர்க்கணுமா? டிஃபரெண்ட் இது அவங்களோட வார்த்தையில தான். சோ ஏன்னா நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிற மார்க்கம் வேற துன்யா வேறன்னு. மார்க்கத்தை படிக்கிறது தான் துன்யாவை படிக்கிறதும், துன்யாவை படிக்கிறது தான் மார்க்கத்தை படிக்கிறதும், ரெண்டும் உண்டு. இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா டாக்டர் ஆகுறாங்கன்னு வைங்களே, இந்த டாக்டர் மார்க்கத்துக்கு அத்தியாவசியம்னா அத்தியாவசியம். ஒரு டாக்டர் தேவை. இப்போ ஒரு பெண் டாக்டரா இல்ல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஃபேஸ் கவர் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பெண்களும் இன்னொரு அந்நிய ஆண்ட அவங்களோட மர்மஸ்தானத்தை காட்டிதான் ஆகணும். அப்போ நான் இப்ப எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றான், என்னோட வைஃபை நான் ஃபேஸ் கவர் தான் பண்ணுவேன் அண்ட் அவனோட அண்ட் படிக்க விட மாட்டேன், படிக்க முடியல. ஸோ அதே படிப்பேன் கிரேட் 8ல நிப்பாட்டிட்டு இப்போ தேடுறாங்க ஒரு பெண் வைத்தியரை தேடுறாங்க பிரசவத்துக்கு. எப்படி கிடைக்கும்?
கிடைக்காது. ஏன்னா நீயே படிக்க வைக்கலன்னா ஒரு சொசைட்டி ஃபுல்லாவே டவுன் ஆகிடுக்குது. படிப்பு ஏன் முக்கியம் தெரியுமா? ஏன்னா இந்த மெடிக்கல் செக்டர்ல குர்ஆனுக்குள்ளே மீக்குது. குர்ஆன் அல்லாவும் மருத்துவம் எப்படி ஆவணங்களும் மனித கருவை பற்றிய முழுமையான விவரங்களும் அடங்கிய ஒரு மறை. மனிதனை ஒரே ஒரு துளி இந்திரியத்திலிருந்து படைச்சதா அல்லாஹ் சொல்றான். நம்மளாம் ஏன் சிந்திக்காம இருக்கிறோம்? நமக்கெல்லாம் ஏன் இந்த சிந்தனை வரவே இல்லை? நம்மளாம் தானா உருவாகிறோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோமா? உங்களை எல்லாம் ஒட்டி கொள்ளக்கூடிய அட்டை பூச்சியினுடைய உருவத்தை போல படைச்சோன்னு அல்லாஹ் சொல்றான். இதை சிந்திச்சு பார்க்கிறவங்க அதை ஏத்துக்கிறாங்க உண்மைன்னு சொல்லி இன்றைய விஞ்ஞான உலகம் அதை நம்புது. மேலும் பூமியில மலைகள் முளைகளாக ஊன்றப்பட்டிருப்பது பற்றியும் 2 கடல்கள் சங்கமிக்கும் ஆனா ஒன்றிணையாதுங்கிறத பற்றியும், மேலும் கோள்கள் தங்களுடைய நீள்வட்ட பாதைகள் தொடர்ந்து வலம் வருகின்றன. இரவு பகல் மாறி மாறி வருகிறது. விரிவடையும் பிரபஞ்சம், அதுல தோன்றக்கூடிய எல்லா உயிரினங்களும் நீரிலிருந்து படைக்கப்பட்டது. இன்னும் எத்தனையோ ஒட்டி கொள்ளக்கூடிய அட்டை பூச்சியோட உருவத்தில் இருந்து எல்லாம் படைச்சதா எல்லாம் சொல்றான்னா அது எம்ப்ரியோ பத்தி எல்லாம் சொல்றான். இட்ஸ் மெடிக்கலுக்குள்ள வரும் இல்லையா? அப்போ மார்க்கம்னு சொன்னா அது துன்யாவும் அடங்கும். இப்ப மார்க்கத்துல எல்லாம் சொல்றான் இந்த முளைகள் மலைகளாக ஊண்டப்பட்டிக்கிறத பத்தி உண்டுகொள்ள. அப்ப முளைகள் அது எப்படி என்ன மாதிரின்னு ஆராய்ச்சி செஞ்சு குர்ஆனை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் உண்மைப்படுத்துறாங்க. ஆனா உண்மைப்படுத்துறது யாருன்னு பார்த்தோம்னா அந்நிய மக்கள், நான் முஸ்லிம்ஸ் குறவு. மார்க்கத்தை படிக்கிறது துன்யாவை படிக்கிறது ரெண்டும் ஒன்றுதான். ஆனா ஒரே விஷயம், மார்க்க அறிவை படிக்காம துன்யா அறிவை மட்டும் படிச்சேன்னு சொன்னா அது வேலை இல்லை. துன்யா அறிவை மட்டும் படிச்சுட்டு மார்க்க அறிவை மட்டும் படிச்சேன்னு சொன்னாலும் வேலை இல்லை. இன்னைக்கு மദ്രസகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா துன்யா உடைய அறிவை முற்றிலும் நிப்பாட்டிட்டு மார்க்கத்தை மட்டும் படிச்சு கொடுக்குறாங்க. இது முற்றிலும் பிழையான ஒரு விஷயம். எஸ், இது பிழை தான். நான் பயப்படாம தான் சொல்றேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, இது பிழை. ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு மார்க்கத்தை மட்டும் படிச்சுட்டு ஒரு பெண்மணி வெளியே வராங்க. வெளியே வந்து ஒருத்தனை மேரி பண்றாங்க. அது ஒரு மௌலவியாவே நினைக்கலாம், யாரு வேணா நினைக்கலாம். கடைசியில இந்த மனுஷன் மௌத்தா போன அப்புறமா இந்த பெண்மணி நடு தெருவுல வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியா. அதுக்கு அங்கிட்டு சொசைட்டியை கொண்டு போனோம்னா துன்யாவோட அறிவும் இல்ல, சொசைட்டி எப்படி இருக்கும், நாங்க என்ன பண்றது ஒன்றுமே தெரியா. அப்போ இதே ஒரு சுய தொழிலோ துன்யாவோட என்னமாச்சு பிழைக்கக்கூடிய வழியோ இல்லாட்டி மக்களை பத்தி உள்ள வழியோ ஏன் நாடுகள்னா ஸ்ரீலங்காக்கு பக்கத்துள்ள நாடோட பெயர் என்னன்னு கேட்டா கூட சொல்ல தெரியாத மக்கள். ஸ்ரீலங்காக்கு பக்கத்துல உள்ள நாடோட பெயர் என்ன தெரியா? சரி, ஓகே. இப்ப நீங்க ஊர்ல இருக்கிறீங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட பெயர் என்ன தெரியா? இது உண்மைக்குமே சொல்லணும்னு சொன்னா மடத்தன்னட உச்சகட்டம் இல்ல. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொன்னாங்க நவீன ஜாஹிலியா காலம் வரும் அப்படின்னு சொல்லி அதுலதான் இருக்கிறோம். தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா கலியுகம்னு சொல்லுவோம். கலியுகத்துலதான் இருக்கிறோம், அதாவது நவீன ஜாஹிலியா காலம். ஏன்னா அறியாமனா தெரியாதுதான் சொல்ற. ஜாஹிலியா காலம் என்ன? தெரியாத காலம், மடத்தனம் உடையவர்கள் உருவாகும் காலம், அதுதான் அறியாமை. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நிறைய பேரை பார்த்திப்போம் ஆலிமா முடிச்சிட்டு இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உடுப்பு வித்து கொண்டுதான் அநேகமான பேர் இருக்கிறாங்க. போனை கொடுக்கப்பட்டவங்க, போன் இல்லாதவங்க குசினிலையும் உடுப்பு காலியோடு தான் இருக்கிறாங்க. அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா உண்டா மட்டும் யோசிங்க, நீங்க இதெல்லாம் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு வர மெயின் சோர்ஸ் உங்களோட கணவர் மூலமா வரலாம், இல்லாட்டி உங்களோட வாப்பா மூலமா வரலாம். நாளைக்கு சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்க, தவறிட்டாங்கன்ற போல உங்களோட குடும்பத்தை மேனேஜ் பண்ற வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? இப்போ வர வருமானம் உங்களோட மாப்பிள்ள மூலமா இல்லாட்டி வாப்பா மூலமா வரலாம். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் யோசிங்க, என் கணவர் தவறிட்டாரு இல்லாட்டி என் வாப்பா தவறிட்டாருன்ற பட்சத்துல உங்களோட குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய வாழ்வாதாரங்கள் ஈக்குதா? வருமானம் வேற, வாழ்வாதாரங்கள் வேற. வருமானம்னா வேற, வாழ்வாதாரம்னா வேற. ரெண்டுக்கும் 2 மீனிங் ஈக்குது. வருமானம் வந்து கொண்டு இது வாழ்வாதாரம் எப்படி அமைய போகுது? அவங்க தவறிட்டாங்கன்ற பட்சத்துல அல்லாஹ் நீண்ட ஆயுள கொடுக்கணும். ஆனா கொஞ்சம் உலகத்தை யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் தவறி கொண்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு காரணத்தினால மவுத்து எப்ப வேணாலும் வரலாம் இல்லைங்கண்ணா. அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனால தவறான முடிவுகள் எடுத்து எத்தனையோ மௌலிமாக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை தடுக்கப்பட்டவைக்குள்ள போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ரீசன் சரியான வாழ்வாதாரம் அமையப்படலை. இதுல ஆண்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னா, ஒருவேளை நீங்க தவறின அப்புறமா உங்களோட மகன்
உங்களோட வைஃபையிலும் உங்களோட தாய் தந்தையை யார் பார்த்துக்கொள்றா, என்ன வாழ்வாதாரன்றதை அமைச்சு வச்சுட்டு போறதுதான் சிறந்த ஒரு ஆண்ட செயலும். ஸோ இதை ஏன் புரிஞ்சு கொள்றலன்னா கணக்கே இல்லாமக்கிறனாலதான் இங்க இவ்வளோ பிரச்சனை விளங்கினா. இஸ்ரேல்கிட்டையும் பலஸ்தீன்டையும் சொல்றாங்க, இஸ்ரேல் இன்வைட் பண்ணி உங்களோட நாட்டை பிடிச்சிருவாங்க, அடிச்சு உங்களை கொண்டு பிடிச்சிருவாங்கன்னு எச்சரிக்கை போல. அன்னைக்கு பலஸ்தீன் மக்களை அவ்வளோ எச்சரிச்சும் இஸ்ரேல் போருக்கு ஆயத்தமாகறாங்க, உங்களோட இடங்களை சூறை ஆடுவாங்க, உங்களோட இடத்தெல்லாம் பிடிச்சி உங்களோட மக்களை கொல்லுவாங்க, உங்களோட புள்ளுகளை கொல்லுவாங்கன்னு எச்சரிக்கப்படுது. இப்போ 30, 40, 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த இடத்தெல்லாம் பிடிப்பாங்க, அவங்கள கொல்லுவாங்க, யுத்தத்துக்கு வருவாங்க, அவங்க அடிப்பாங்க, தயாராகிக்கோங்கன்ற அவ்வளோ எச்சரிக்கப்பட்டாலும் கணக்கில்லாம இந்த ரீசன்னாலதான் அல்லாஹ் பார்த்துப்பான் தான். ஆனா நீங்க அப்படியே பார்த்துப்பான்னு சும்மா இந்த வேலை இல்ல. அன்னைக்கு பத்ர்கலமோ உஹத்கலமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ மட்டும் கேட்டுக்கொண்டீங்கல்ல, இறங்கி போராடினாங்க, அதுக்கான போருக்கு ஆயத்தம் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணல. இன்னைக்கும் ஸ்ரீலங்கால நாளைக்கு பிரச்சனை வரும் வந்துதான் ஆகும். முஸ்லீம்களுக்கு நாளைக்கு அடிப்பாங்க, அடுத்த வருஷம் இன்னும் 2, 3, 4 வருஷத்துல முஸ்லீம் அடி வாங்குவாங்கன்ற பட்சத்துல ஆயத்தமாகலன்னா போருக்கு இல்ல. நான் போற சொல்ல வரல, நாங்க கத்தியோ இல்லாட்டி கோடாலியோ கண்ணை தூக்கிட்டு சுடுன்னு சொல்ல வரல. நாளைக்கு ஒரு முஸ்லீம் அடி வாங்க கொள்ள அவனுக்கு மருத்துவம் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு மருத்துவர்கள் தேவை இருக்காங்களா? இன்னைக்கு அந்நிய மக்களுக்கு நாம ஏசிட்டு இல்லாட்டி அவங்க துரேசம் அவங்க நல்லா முஸ்லீம்களுக்கு எதிராகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தானே இன்றைக்கு மறந்து எடுத்து கொண்டிருக்கிறோம். அவங்க கிட்ட தானே போயிட்டு நாங்க பிரசவம் பார்க்குறோம், அவங்க கிட்ட தானே போயிட்டு எல்லாமே பண்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க, மருத்துவர்கள் கட்டாயமா தேவை. மருத்துவர்கள் மட்டும் இல்ல, லோயர்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இந்த இவ்வளவு டெக்னாலஜில இருக்கிற என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்துக்கும் முஸ்லீம் போகணும்னா அதை ஒழுங்கா நீங்க சொல்ற வார்த்தையில தான் இது விளங்கினா, நீங்க வளர்க்குற புள்ளோகள்ல தான் இது. ஆனா அது ஒழுங்கா வளர்க்குறீங்க இல்ல, நிறைய பேர் இல்ல. ஒரு முஸ்லீம்கள் அடிவாங்க கொள்ள இல்லாட்டி அவனுக்கு ஒரு எதிராக ஒரு அரசியல்லையோ இல்லாட்டி சட்டத்தின் அடிப்படையில் என்ன சரி தவறா போடக்கொள்ள அதை வாதிட்டுறதுக்கு லோயர்ஸ் தேவை இருக்காங்களா? இல்ல. இருக்காங்க ஒரு சில கைவிட்டு என்ன கூடியவங்க. இஸ்லாமியர்களுக்கு என்ன சரி டெக்னாலஜியை முன்னோட்டி கொண்டு போறதுக்கான டெக்னீஷியன்ஸ் தேவை இருக்காங்களா? குறவு. அப்போ மார்க்கமும் படிக்கணும், துன்யாவையும் படிக்கணும், அப்பதான் ஈக்குவல் ஆகிக்கும். ஆனா இல்ல அல்லா பார்த்துப்பான்னு வீட்டுக்குள்ள இந்த சாப்பாடு கிடைக்குமா? இல்ல, வெளியே போயிட்டு சம்பாதிக்கணும். ஆனா அது இல்ல, அல்லா பார்த்துப்பான்னு இன்னைக்கு மார்க்கத்தை வச்சு மட்டும் வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு யாசின் ஓதினா சல்லி கிடைக்கும், பள்ளியில வாங்க சொன்னா சல்லி கிடைக்கும்ன்ற மட்டும் இல்லை, அதுக்கு அங்கிட்டு வாழ்வாதாரத்தையும் உருவாகணுன்றதுதான் நான் சொல்ல வர விஷயங்கள். அதை நீங்க விளங்கி கொள்ளுங்க, கொஞ்சம் விளங்கினாலும் நல்ல விளங்கினா. ஏன்னா இஸ்ரேல் அடிப்பாங்கன்ற பட்சத்துல காசாவோ இல்லாட்டி அதுக்கு சார்ந்த முஸ்லீம் மக்களோ எந்த இது முக்கியத்துவம் காட்டாம அலட்சியமாயிருந்தாங்க. ஏன் அலட்சியம்னா பக்கத்துல முஸ்லீம் நாடுகள் தான் நிக்குது காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி, அதுதான் மெயின் ரீசன். நம்பிக்கை, அல்லா பார்த்துப்பான் அப்படின்றதும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அடி வாங்குது, எல்லா முஸ்லீம் நாடுகளும் சைலண்ட் ஆகிக்குது. ஏன்னா இஸ்ரேல் அதுக்கு ஆயத்தமாயினாங்க, கல்வியை வழங்கினாங்க. சின்ன வயசுல இருந்து சரியான முறையான கல்வியும் மார்க்க கல்வியும் ஈக்குவலா வழங்கினாங்க. அதனாலதான் இந்த தூரம். ஆனா முஸ்லீம்கள் இல்ல, நாங்க அந்த கல்வி தேவையில்ல, திக்ர் செஞ்சு கொண்டும் ஹதீஸை படிச்சு கொண்டு இருந்தா மட்டும் போதும்னா அது பிழை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ஒழுங்கா படிச்சவனுக்கு தெரியும் அப்படி பண்றதே பில. ஏன்னா பிசினஸ் ஐக்கியலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிசினஸ் செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு மார்க்கத்தை ஆட்சி செஞ்ச காலத்திலையும் அவங்களும் அவங்களோட தொழிலை பார்த்தாங்க, அபூபக்கரும் பார்த்தாங்க. விளங்கினா பிஸ்னஸை தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பண்ண சொல்லுது. இன்னொத்தனை கீழே அடிமையா 9 to 5 ஜொப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ எங்களோட மார்க்கமோ வலியுறுத்தவே இல்லை. ஆனால் இன்றைக்கு 9 to 5 ஜொப்போ நாங்கள் ஜொப் ஒன்று செஞ்சு கொண்டு ஒரு கவர்மெண்ட் ஜொப்போ அதோ இது ஒன்று அதுவும் பரவாயில்ல விளங்கினா, அது நான் வான சொல்லலை. ஆனால் பிஸ்னஸை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ மார்க்கமோ எல்லாருமே ஊக்குவிச்சது அதை தான். ஏன்னா அது மட்டும்தான் பெரிய ஒரு நிலைமைக்கு மார்க்கத்தை கொண்டு போயிட்டு சேர்த்தும். இன்றைக்கு அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்த வர்த்தகர் மூலமாக தான் எத்தனையோ பேர் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் இந்தியாவிலாம் முஸ்லீம் ஆமிக்கிறோம். விளங்கிக்கோங்க. இன்னைக்கு எப்படி சொல்றேன்னு சொன்னா, பலஸ்தீன் எக்ஸாம்பிளா பலஸ்தீனை சொல்லிட்டு சொல்றேன். பலஸ்தீன் இடத்துல இது என்னைக்கு இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசா, இந்த காசால என்னைக்கு அப்படின்னு சொன்னா என்னதான் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் அதிகமாகிற இடமும் இன்னைக்கு காசா ஸ்ட்ரைக் தான். இந்த
நோவா, பினாக்கல்ஸ், மேரிபி, அத மாதிரி இடத்துல காசா அந்த இடத்துல தான் ஹைட்ரோ கார்பன் செய்யுது. அதே மாதிரி கேஸ் ஃபீல்ட்ஸ், இந்த நோவா, பினாக்கல்ஸ் கேஸ் ஃபீல்ட்ஸும் காசா ஒற்றியுள்ள பிரதேசத்துல தான் இருக்குது. இதுக்காக தான் காசாவை தான் ஓவரா டார்கெட் பண்ணி இஸ்ரேல் இன்னைக்கு டார்கெட் பண்ணுது. இந்த கேஸ் ஃபீல்ட்லையும் இந்த ஹைட்ரோ கார்பனை மட்டும் எடுத்து வித்தான்னு சொன்னுங்களேன், இந்த இஸ்ரேலோட வருமானத்தை தாண்டி காசாட வருமானம் கூடிக்கும். ஏன் விற்கலைன்னா இது எடுக்கிற அளவுக்கான டெக்னாலஜியும் அறிவும் அவங்கள்ட்ட இல்லை. அதுதான் உண்மை. உண்மையை சொல்லுவோமே, எல்லா இடமும் போற்றி 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 மட்டும் பழகவானம், மிஸ்டேக்கை சொல்லி பழகுங்க, அப்போதான் திருந்துவாங்க, திருத்தி கொள்ள இயலும். நான் காசா உள்ள மக்களை சொல்லல, உங்கள சொல்றேன். இப்போ காசா ஸ்ட்ரிப்ல கேஸ் ஃபீல்ஸ் இருக்குது, ஆனா இப்போ அது யார் கையில் இருக்குன்னா இஸ்ரேல் கையில தான் இருக்குது. இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுக்க இயலும், ஆனா எடுக்க மாட்டாங்க இல்லைங்கண்ணா. ஏன்னா அது அப்படிதான். ஏன்னா அதோட டெக்னாலஜி இல்லை. இன்னைக்கு சவுதி அந்த அரம்கோன்ற கம்பெனி ஆகியும் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு அமெரிக்காவோ இன்னொரு நிறுவனத்துக்கு எழுதினாங்குது. இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற அவ்வளோ மினரல்ஸையும் எடுக்கிறது இன்னொரு வெளிநாட்டு கம்பெனி இல்லைங்கண்ணா. இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற அவ்வளோ பூமிக்கு அடி இருக்கிற செல்வத்தை எடுக்கிறது வெளிநாட்டு கம்பெனி. ஏன்னா ஸ்ரீலங்கா எடுக்கிறது அளவுக்கும் டெக்னாலஜி பத்தலை இல்லைங்கண்ணா. அதே மாதிரிதான் எவன்ட்ட அறிவிக்குதோ அவன்கிட்ட தான் பணமிகும். எவன்கிட்ட பணமிகுதோ அவன் அவன் சமூகத்தை வாழ வைப்பான். இவன் அவன் சமூகத்தை வாழ வைக்கிறானோ ஏனைய சமூகம் அழிவது நிச்சயம்தான். ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேல் அவனோட நாலேஜ் சரியா யூஸ் பண்ணாங்க அண்ட் மார்க்கத்தையும் 50-50 கொண்டு போனாங்க. அதனால அந்த நாலேஜை வச்சு அயம் டோம் ஒன்று உருவாக்கி என்னதான் ரொக்கெட் வந்தாலும் அதை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினாங்க. அது உருவாக்கின அப்புறமா எத்தனை பேருடைய மக்களோட உசுர் காப்பாற்றப்பட்டுச்சு. இதே அந்த காசா ஸ்ட்ரைப்ல உள்ள மக்கள், காசா மக்கள் இந்த எண்ணெய் வளம், ஹைட்ரோ கார்பன் ஆகியும் க்ரூட் ஆயில் ஆகியும் எது வேணா ஆகியும் அந்த இடத்துல இது அதை எடுத்து வித்திருந்தாலே பல கோடி கிடைச்சிக்கும். அதுல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இதை அமைக்க ஏலாம் போனுச்சு. ஏன்னா அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு இருக்கல. ஸோ ரொக்கெட் அனுப்புறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ரொக்கெட் அனுப்புறது ரொம்ப சிம்பிள் தான். உங்க வீட்டில் இருக்கிற மூலப்பொருளை வச்சே ரொக்கெட்டில் உருவாக்கிடும். அதுக்கு தனி கோசி இது. அது மக்களை கொல்ற கோசி இல்ல, ராவணா ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த ராவணா ப்ராஜெக்டும் நாங்க கொண்டு போற ப்ராஜெக்ட் தான். ஸோ இதுல ஒரு ரொக்கெட் சம்மந்தமான கோர்ஸ்களும் நடக்கும். அதுதான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. கோர்ஸ்களும் நடக்கும். இதுல படிக்க ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதை முகம் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரிக்கணும். இதை இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பத்ர் யுத்தம், உஹத் யுத்தம், கந்தக்குண்டு பாப்போம். அந்த யுத்தம் வரக்குள்ள எதிரி படைக்கு நிகரான ஆயுதங்கள் இருந்துச்சு. மக்கள் குறைவா இருக்கலாம், ஆனா ஆயுதங்கள் அதை எதிர்க்கிற அளவுக்கு சார் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பலஸ்தீனுக்கு நடக்கிறது ஒரு போர் இல்ல, ஒரு வேட்டை. ஏன்னா பலஸ்தீன் ஆயுதமே இல்லாத உண்ட பிடிச்சி ஒரு இன்னொரு நாடு தாக்கல, அது வேட்டையா தான் கருதப்படுமே ஒழிய பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிறது போர் இல்லை விளையினா. ஏன்னா விமானங்கள் ஆக்கிலும் யுத்தம் தாங்கி ஆயுதங்கள் ஆக்கிலும் இன்னைக்கு நாம நியூஸ்ல பாக்குறோம் என்னன்னா, ஒரு பலஸ்தீன் போராளிகள், ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல்ட ஆயுதத்தை தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஆயுதம் கவுண்ட பாக்குறோம். இன்னைக்கு ஒரு ஆயுதத்தை அழிச்சதா பெருமையா பேசி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் ஸ்டேட்டஸும் போடுவாங்க சிலவங்க. 5 யுத்த டேங்கிகளை பலஸ்தீன் வீரர்களை அழிச்சிட்டாங்க. 5 டேங்கை தான் அழிச்சாங்க. ஆனா இஸ்ரேல் 5000 மக்கள் அழிக்கிறாங்க. மக்களோட உசுறு அந்த டேங்குக்கு உசுருக்கு காஃபிர்களோட ஆயுதத்துக்கு சமன் ஆயிடுச்சு. 5000 பேரோட உசுறு 5 இயந்திரத்துக்கு சமன் ஆயிடுச்சு. அவ்வளவு துச்சமா போன ரீசன் நம்ம கிட்ட கல்வி பறி போனது மட்டும்தான். இதுக்கு எங்கட முஸ்லிம் சமூகமும் காரணம்தான். அத மறுக்கவே இயலா. அதனாலதான் சிஸ்டம் மாறணும். சிஸ்டத்தை மாத்தணும்னா அதை நாங்க தான் மாத்தணும். எல்லாரும் சொல்லுவாங்க ஒன்னாவது நீ திருந்து அதுக்கப்புறமா அடுத்தவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை. ஒன்னாவது அடுத்தவனை திருத்து, அவன் திருந்திட்டான்ற பட்சத்துல அவனை பார்த்து நீ திருந்துவ. அப்படி இல்லாட்டி அவன் உன்னை மதிக்க மாட்டான்ன்றதுக்காக அவனுக்காக சரி நீ திருந்துவ. அதனால அவன் அடுத்தவனை திருத்து நீ திருந்துவன்றதுதான் இப்போ சொல்ற புது மொழி. அப்படி இல்லைன்னா சிம்பிளா சொல்றேன்,
நீங்க மத்தவனை திருத்துங்க, மத்தவன் ஓலை திருத்துவான். இது உண்மைக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஐ எம் சைக்காலஜிஸ்ட் ஆல்சோ. அதே மாதிரி ஸ்பெயின் விஷயத்தை கொண்டு வருவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லல முன்னுக்கு, ஸ்பெயின் விஷயத்தை கொண்டு வராங்க. ஸ்பெயின் வந்து டெக்னாலஜிக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கல்வி முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால தான் ஸ்பெயின் அழிஞ்சிச்சின்னு பச்சை போய் அல்லா இப்படி சொல்றவங்கள வந்து ஹிதாயத்தையும் சரியான தெளிவையும் சரியான இல்மையும் கொடுக்கணும். ஏன்னா ஸ்பெயின் அழிஞ்ச மெயின் ரீசன் பிரிஞ்சது தான். ஸ்பெயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சவுதியில அங்கிட்ட பக்கம் உள்ள அவ்வளோ அரசாங்கமும் ஒவ்வொரு பிரிவினையை கொண்டு வந்துச்சு, பிரிஞ்சாங்க. இன்றைக்கு எப்படி நாங்கள் ஜமாத்தா பிரிஞ்சுக்கிறோமோ, இப்போ எப்படி நாங்கள் மதுஹபுலா பிரிஞ்சுக்கிறோமோ, அதை மாதிரி பிரிஞ்சாங்க. பிரிஞ்சனால மட்டும்தான் ஸ்பெயின் அழிஞ்சிச்சே ஒழிய, அன்னைக்கு ஸ்பெயின் இந்த காலகட்டம், ஸ்பெயின்ல கல்வி எப்ப வளர்ந்துச்சோ அந்த காலகட்டம் தான் முஸ்லீம்களோட பொற்காலம் அழிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு நாங்க இருண்ட காலத்துல இருக்கிறோம். அன்னைக்கு முஸ்லீம்களோட பொற்காலம் சர்ச் பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஸ்பெயின் கல்வியிலையும் சிறந்து விளங்கிய காலகட்டம். அன்னைக்கு மார்க்கத்திலையும் மீஞ்சி கல்வியிலையும் மீஞ்சி. அதனால அதுக்கு பிறகு வந்த சமூகம் கல்வியில முக்கியத்துவம் மட்டும் இல்ல மார்க்கத்துல தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பிரிஞ்சாங்க. ஒவ்வொரு செட்டா பிரிஞ்சாங்க. பிரிஞ்சனாலதான் இன்னைக்கு ஸ்பெயின் கை விட்டு போனுச்சு. அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பெயின் கதை வேற, ஒழுங்கா தேடி பார்த்தா விளங்கும் ஏன் அவங்க அழிஞ்சாங்கன்னு. இது லைசன்ஸோட கோப்பி. லாய்க்கா வந்து மദ്രസா மட்டும் இல்லை, இட்ஸ் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட மட்டும் கம்பெனியும் தான். ஸ்ரீலங்காவை போட்டிக்கிறேன். நான் உங்களுக்கு வெப்சைட்ல அப்டேட் ஆகிக்கும், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. லாய்க்கா.lkன்னு அடிச்சா உள்ளுக்கு அபவுட்ல எல்லாம் ஆகிக்கும் என்னென்ன லைசன்ஸ் இருக்குதுன்னு. உங்களுக்கு அதையும் காட்டணும் அப்படின்னு சொன்னா லாய்க்கால வந்து இந்த அபவுட் அஸ் போன அப்புறமா கீழே வந்தீங்க, லாய்க்கா.lkன்னு அடிச்சா சும்மா லாய்க்கான்னு அடிச்சாலே வரும். கீழே போனீங்கன்னா நம்மகிட்ட இது ஆர்ஓசி லைசன்ஸ், அதுக்கப்புறமா எஸ்எல்ஐபி அண்ட் எம்எஸ்எம்இ இந்தியாவோட, யூபிஇ இன்டர்நேஷனல் அண்ட் ஐஎஸ்ஓ அண்ட் ஐஏஎஃப், சிசிபி அண்ட் அவார்டிங் பாடிஸ், ஜீன் அண்ட் டிஆர்சி எங்களோட எஃப்எம் சேனலுக்கு, அண்ட் ஃபிடாவோட லைசன்ஸ், இக்ராஹா மக்கிராயெல்லாம் இது ஒன்றுக்கே இது. ஸோ இதெல்லாம் இதை உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளேலும். ஸோ யாரும் ரெஜிஸ்டர்ட் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு வரவானோம். ஏன்னா ஜஸ்ட் லைக் நீங்கள் லாய்க்காண்டு அடிச்சு சர்ச் பண்ணாலும் எங்களோட லாய்க்கா மദ്രസാவை தான் காட்டும். இப்போ நீங்க படிச்ச மദ്രസാவை சும்மா அடிச்சு நேம மட்டும் அடிச்சு பாருங்க, அது வருதா இல்லாட்டி இதுக்கு வெயிட் கூட அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய மദ്രസா ஆன்லைன்ல கூட இன்னைக்கு ஒரு ஃபீட், ஒரு போஸ்ட், ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாவோ இல்லை. இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாம் மக்கள் யூஸ் பண்றாங்கன்ற பட்சத்துல மக்களுக்கு அது மூலமா தாவா பண்ணுன்றது தான் இக்காலகட்டத்துல கட்டாயமாகப்பட்ட ஒண்ணு. இப்ப இன்ஸ்டா தான் நிறைய கேர்ள்ஸ் யூஸ் பண்றாங்க, நிறைய முஸ்லீம்ஸ் யூஸ் பண்றாங்க. பயான் இதெல்லாம் பண்ணுங்க, உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட மதரசா பிள்ளைகளுக்கு ஓகே. ஆனா எக்ஸ்டர்னலா இப்ப ஈக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன், ஒரு சின்ன கதையோடு சொல்றேன். இப்போ ஒருத்தன் நடந்து போகல, ஒரு கொலைகாரன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, கத்தி ஒன்று எடுத்து அவனை கொலை பண்ணிட்டானா. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த கத்திக்கு தானே இவன் கொலை பண்ண கத்தியை கொண்டு போயிட்டு தூக்குல போட்டாங்களாம். இப்போ இந்த சமூகத்தை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கத்தியை வச்சு சமையல் வேலை பண்ணா நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்கும். இதே கத்தியை வச்சு அறுவை சிகிச்சை பண்ணலாம், ஒரு மனுஷன் உயிர் பிழைக்கும். ஒரு கத்தியை வச்சு ஒரு சிப்பி செதுக்கலாம், ஒரு கலை பிறக்கும். ஒரு கத்தியை வச்சு மரத்தை வெட்டலாம், அது இன்னொருத்தனுக்கு ஒரு விரவா, ஒரு தொழிலா அமையும். ஒரு கத்தியை வச்சு என்ன வேணாலும் பண்ணலன்றப்போ அது யார்ட கையில இருக்கின்ற வெறுமனே திருடண்ட கையில ஒரு கத்தினதுனால கத்தி குத்தமாகிருமா? இல்ல. அதே மாதிரிதான் மொபைல் போன் யார்ட கையில இருக்குன்னு பார்க்கணும். ஒரு சரியான ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு படியே என்னன்னு சொன்னா, தேவையான கல்வியை இந்த வீடியோ பார்த்து கொண்டீங்க மொபைல் போன்றன்னு சொல்றப்போ ஒரு நல்ல விஷயத்த பார்த்து கொண்டிருக்கீங்க. இதே டைம்ல இன்னொருத்தன் தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். பண்றவன்ற கையில தான் இது எதுக்கு பண்றோன்னு. கருவி குத்தமாகிறாது. கருவிய கூட்டம் சரி குத்தம் சொல்லுதுன்னா அறவே மட்டத்தனமான கூட்டம் அந்த கூட்டமா தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு கருவிக்கு குத்தம் சொல்றது எந்த மதமும் இல்ல, எங்கட மதம் மட்டும்தான். இது முஸ்லிம்கள் தான் காரணமே ஒழிய அல்லாவோ நபியோ இல்ல. ஏன்னா எங்கட மார்க்கம் அப்படி சொல்லித்தரவே இல்லை.
எல்லாத்தையும் மார்க்கத்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க, நலவின் பால் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லிய அதை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லல. இன்னைக்கு அதை ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் 1400 வருடம் பின்னால் இருக்கிற அந்த யுகத்துல மைண்டை வச்சு கொண்டு 2025 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மைக்ல தான் பாங்கு சொல்றாங்க, இன்னைக்கு ஸ்பீக்கர்ல தான் அந்த பாங்கு சத்தம் கேக்குது. அப்ப அது ஒரு தொழில்நுட்பம், அது ஒரு டெக்னாலஜி, இந்த காலத்துக்கு தேவனால அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே ஒன்னாவது பள்ளியில இருக்கக்குள்ள என்ன சொல்லிப்பாங்க, ஸ்தோஃபுல்லா, எப்படி நீங்க இதெல்லாம் மைக்கெல்லாம் வைக்கிறீங்க, இதெல்லாம் பித்தத்னு சொல்லிப்பாங்க. காலத்துக்கு ஏற்ற மாறுறது பித்தத் இல்ல, ஃபர்லான்னு ஒரு விஷயத்த தப்பா யூஸ் பண்றதுதான் பித்தத். 4 ரகாத் தான் இஷாக்குன்னு கொள்ள, நீங்க 8 ரகாத் இஷாக்கு தொழுதா அது பித்தத். மஹரிப் மட்டும் தான் நோம்பு பிடிச்சிக்கிறோன்றப்போ இல்ல நான் 12 மணி மட்டும் மீப்பேன், இஷா மட்டும் மீப்பேன்னு சொன்னா அது பித்தத். இந்த பித்தத் சரியா விளங்கிக்கோங்க. மார்க்கத்துல சில விஷயத்த யூஸ் பண்றது பித்தத் இல்லை. ஏன்னா ஸ்ரீலங்காவை பார்த்தப்போ போன்ல டிஜிட்டலா மദ്രസா செய்ய குர்ஆனை படிச்சு கொடுக்கறது பித்தத்னு சொன்ன நிறைய பேர் நிக்கிறாங்க. அதனாலதான் நான் இதெல்லாம் சொல்றேன். மொபைல் போன்ல இன்னைக்கு டிகிரி எடுத்தவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் பார்த்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க, தப்பான வழிக்கு யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. குத்தம் யார்ட கையிலனா அதை யூஸ் பண்றவன் கையில தான் இல்லையா, அந்த கருவி குத்தம் இல்லை. எவனாச்சும் மொபைல் போனுக்கு குத்தம் சொன்னான்னு சொன்னா ஒன்னாவது செருப்ப கலட்டி அடிக்க வேண்டியது அவனை தான். ஏன்டா இன்னைக்கு இந்த யுனைடெட் கிங்டம்ல முஸ்லீமை ஏற்கிறாங்க, ஜப்பான்ல நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க, அமெரிக்கால நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க, கனடால நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க, ரஷ்யால நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்கன்னு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்கன்னு பாக்குறோம். இன்னைக்கு அமெரிக்காவை உதாரணத்தை எடுப்போமே, அமெரிக்கால நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கிறாங்க, பிரான்ஸ்ல நிறைய பேர் தழுவி கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னு நாங்க பாக்குற ஒவ்வொரு மெசேஜும் எப்படி தழுவுறாங்க தெரியுமா, மொபைல் போன்ல மார்க்கத்தை பார்த்துதான், மொபைல் போனையும் டெக்னாலஜியையும் கம்ப்யூட்டரையும் வெப்சைட்டையும் வச்சு தேடி பார்த்துதான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் அதிகமா இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி மொபைல் போன் தான். வல்லாஹி அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், மொபைல் போன் இன்னைக்கு அமெரிக்கால ஏக்குறாங்கன்னு ஒரு மெசேஜ் வருது, அந்த மெசேஜ் நீங்க பாக்குறது மொபைல் போன்ல, அல்ஹம்துலில்லாஹ்னு சந்தோஷப்படுறீங்க, அதுவும் ஒரு நன்மை தான். ஆனா அதை மெசேஜ் வருது மொபைல் போன்ல, அவங்க ஏற்கிறதுக்கான காரணமும் மொபைல் போன் தான். இன்னைக்கு அமெரிக்கா இருக்கிறாங்க யாரு, இங்க இருக்கிற மௌலிங்களா போயிட்டு சொன்னாங்க, இங்க இருக்கிற மௌலவிகளா போயிட்டு சொன்னாங்க இந்த இஸ்லாம் தான் இதுன்னு இல்ல. அவங்க பாக்குற யூடியூப் ஆக்கியலும், பாக்குற பேஸ்புக் ஆக்கியலும், பாக்குற இன்ஸ்டா ஆக்கியலும், பாக்குற டிக்டாக் ஆக்கியலும், இது மூலமா மார்க்கத்தை கொடுத்தனால, இங்கிலீஷ் வீடியோ செஞ்சு போட்டதுனால, அதுல பார்த்ததுனால, அதுல வெப்சைட்லயோ ஆர்டிகல்ஸோ குர்ஆனையோ டிஜிட்டலா கொடுத்ததுனால, அது மூலமா இன்னைக்கு மார்க்கத்தை ஏற்கிறவங்க தான் கூட தாவாவை டிஜிட்டலாவும் பண்ணலாம். ஒரு கருவிக்கு ஏசவானம், கருவிக்கு ஏசுற சமூகம் சிறந்து விளங்காது. மொபைல் போன் இல்ல, ஏன்னா அது வெறும் ஒரு கருவி. நாம எதை கேட்கிறோமோ அதை காட்டும். நாம கேட்கறதுக்கான உள்ளம் தூய்மையாயிடுச்சுன்னு சொன்னா அது நல்ல பால் தான் கொண்டு செல்லும். நாங்க கேட்கிறதோ, நாங்க பாக்குறதோ, நாங்க நினைக்கிறதோ தவறானதா இருந்துச்சு சொன்னா தவறின் பால் தான் எடுத்து செல்லும். கருவி குத்தம் இல்ல, யூஸ் பண்ற நாங்க தான் குத்தம். அது குத்தமா இருந்துச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். இதை நாம மார்க்கத்துல சொல்லி கொடுக்கல. நல்லதையும் பால் யூஸ் பண்ணணும்னு சொன்னா அதுக்கான வழிகளை அமைக்கல. இன்னைக்கு ஃபேஸ்புக்ல தவறான ஆட் வருதுன்னா, இன்னைக்கு ஃபேஸ்புக் ஒரு யூத கம்பெனி, ஒரு யூதண்ட அவனுக்கு ஏத்த மாதிரி தான் போடுவான்ற பட்சத்துல ஃபேஸ்புக்கும் நிகரான ஒரு ஹலால் புக்குன்னு உருவாக்க வேண்டியது முஸ்லிம் சமூகத்தோட கடமை. பண்ணீங்களான்னு கேட்டா இல்ல. ஏன் பண்ணலைன்னா ஏன்னா அது ஹரான்ட்டு ஃபத்வா கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஃபத்வா வேற, வாஜிப் பண்றது வேற. ஏன்னா இது ஹராம் இல்ல, வாஜிப் ஆகிடுச்சு. மொபைல் போன் சொல்றது மார்க்கம் அது உள்ளுக்கு வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் நாங்க பின்தங்கி போயிட்டுட்டே இருப்போம். இதனால, இந்த காரணத்தினால் உருவாக்கப்பட்டதுதான் லாய்க்கா. டிஜிட்டலா வரணும்னா அதுக்கான சப்போர்ட் வேணும். எப்படி வாரது நீக்குது, எந்த வழியில வாரது நீக்குது, யார் மூலமா வாரது நீக்குது, வர தெரியாதவங்களை எப்படி வர வைக்கிறேன்றது. எல்லாருக்கும் வரணும்னு ஆசை இருக்கலாம், ஆனா எப்படி செய்யணும்னு தெரியாமைக்கும் அதை வழிகாட்டல கொடுக்கறதுக்கு தான் லாய்க்கா உருவாக்கப்பட்டது. இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஐடியா கிடைச்சிக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நாங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இன்னும் முள்ளுக்கு போகுதான் போறோம்.